இப்பதான் ஒரு ராங் நம்பர் போன் வந்தது, அட்டன் பண்ணிட்டு வந்தேன். மாமா நீங்க தான் போகல. இதுவும் ராங் நம்பரா தான் இருக்கும். அது சரி, எதுக்கும் நீ போய் பேச. மச்சான் உங்களதான் போங்க. ராமு, ராமு நீ ஏன் வந்து போன் எடுக்கிற? வீட்டுல வேற யாரும் இல்ல? தேங்க்யூ ராமு. ஹலோ, நான் மருது பேசுறேன். யார் பேசுறதுங்க? அடடே சம்பந்தியா? நீங்க கேட்ட பணம் தானே ரெடியா வச்சிருக்கிறேன், இப்பவே கொண்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அந்த பக்கம் எனக்கு வர வேண்டிய வேலை இருக்கு, நானே நேரில் வந்து வாங்கிக்கிறேன். அப்பல அப்ப எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்பட்டதுனால உங்களை தொல்லைப்படுத்திட்டேன். அதனால என்னங்க பரவாயில்ல, நானே உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் கடன் போட்டிருக்கிறேன், திருப்பி கொடுக்க வேண்டியதானே? தாராளமா வாங்க. நல்லது ராமு, வா. வாங்க வாங்க. வீட்டுல 4 பேர் இருக்கீங்க. தம்பி ராமு வந்து போன் எடுத்து ஆன்சர் பண்ற வரையில என்ன செய்துட்டு இருந்தீங்க? நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். மணி அடிச்சது, எடுக்க வந்தோம். அதுக்குள்ள ஓஹோ, சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? இப்ப நீங்க சாப்பிட்டாச்சுல்ல? ஓ ராமு, நீ சாப்பிட்டாச்சா? ஓஹோ, ராமு இன்னும் சாப்பிடல, நீங்க சாப்பிட்டாச்சு இல்ல? மாப்பிள, நாங்க கொடுத்தா அதை சாப்பிடுமா? முன்னாலே எல்லாம் மனுஷன் தான் காக்கா பிடிச்சிட்டு இருந்தான், இப்ப மிருகம் கூட காக்கா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் நீங்க வர்ற வரைக்கும் அது பட்டினியா கிடக்குது. நான்சென்ஸ். அது காக்கா பிடிக்கல, நான் கடமையை தான் செய்யுது. வா சாப்பிட போலாம், வா. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா சாப்பிடாம பட்டி கிடக்கூடாது. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? இனிமே அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன் தீனி எல்லாம் குறைவா இருக்குது? நாங்க என்னென்ன செய்யறது? கரும்பு தோட்டம், வாழை தோட்டம், அங்க இங்க எல்லாம் 3-4 மாசமா பணம் பாக்கி இருக்குதுங்க. அப்படியா? சரி, இப்ப அண்ணன் எங்க காணோம்? பணம் பாக்கி நிக்கிற விஷயத்தை பல தடவை உங்ககிட்ட சொல்லியாச்சு. இது எப்படி திருப்பி திருப்பி உங்ககிட்ட சொல்றதுன்னு நினைச்சு மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு இதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டா உள்ளே இருந்துட்டாரு. சரி சரி, இப்ப எவ்வளவு பணம் வேணும்? 42,000. அவ்வளவு பெரிய தொகையா? எங்க மேல சந்தேகப்படுறீங்களா? அண்ணன் நினைச்சது சரியா போச்சு. எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வரவு செலவுல நீங்களே பாத்துங்க, நாங்க வரோம். இல்லைங்க, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நீங்க யார்? நீ எனக்கு பொண்ணு விட்ட தம்பி, உள்ள இருக்கிறது அண்ணன், நீ மாமா, நீ மச்சான். உங்களை அவன் சந்தேகப்பட போற. இவ்வளவு பணமா பாக்கி நிக்குதுன்னு கேட்டேன்.
ஒரு யானை கட்டி தேனி போட்டாலே வீடு உருப்படாது. நீங்க 4 யானை கட்டி தேனி போட்டா முடியுமா? பேசாம எல்லாத்தையும் வித்துருங்க, இந்த வேதனையே இருக்காது. என் குணம் தெரிஞ்சா நீ பேசுற? பிள்ளைங்களை விட்டு சொல்றீங்க. இவங்க அருமை உங்களுக்கு தெரியாது. என் மகன் எழுதுற ஒவ்வொரு லெட்டர்லையும் தம்பிமார் சௌக்கியமா சௌக்கியமானு கேட்காம இருக்க மாட்டான். இவங்களை விட்டு பிரிஞ்சிருக்க நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். என் மகனாலே அதை பொறுத்துக்கவே முடியாது. சரி, சம்மந்தி கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்த பணம் இருக்குது, அதை தர்றேன். அப்புறம் அவரு கேட்டா, அவர் பெண்ணத்தானே என் பையனுக்கு கட்ட போறேன். நான் சொன்ன அவர் கேட்டுக்குவேன். இந்த இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்குது. இது அண்ணன் கிட்ட கொடுத்துரு. பாக்கி எல்லாம் தீர்த்துற சொல்லு. மிச்ச பணத்தை அங்கேயே அட்வான்ஸா வச்சிருக்க சொல்லு. ஒழுங்கா தீனி அனுப்பணும் சொன்னேன்னு சொல்லு. நீங்க போங்க. சரிண்ணா. ரபீனா, இன்னைக்கு ஏதோ தவறு நேர்ந்து போச்சு. என்ன மன்னிச்சிருங்க. நாளையில இருந்து உங்க தேவையெல்லாம் நாளே நேர்ந்து இருந்து மாப்பிள்ள. சம்பந்தியா, வாங்க வாங்க. உங்களுக்கு போன் பண்ணத்தான் புறப்பட்டேன். வாங்க உட்காருங்க. ஏன், நான் தான் நேரில் வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? வேற ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்குள்ள பணம் கொடுக்கலன்னா யானைங்களுக்கு தீனி வாங்க முடியாதுன்னு அண்ணன் சொன்னாரு. அதனால உங்க பணத்தை போதும். இப்ப எனக்கு பணம் இல்லைன்னு சொல்ல போறேன். தவறா நினைக்காதீங்க. வாயில்லா பிள்ளைங்களை பட்டினி போட்டா பாவமாச்சேன்னு நினைச்சுதான் நான் அப்படி செய்தேன். உனக்கு யானை தான் பெருசா? என் மானம் பெருசு இல்லையா? உன்னை நம்ப இன்னொருத்தருக்கு வாக்கு கொடுத்தனா அவருக்கு என்ன பதில் சொல்றாரு? என்னமோ சந்தர்ப்பம் அப்படி நடந்து போச்சு. என்ன மன்னிச்சிருங்க. சீக்கிரமா எங்கேயாவது பிரட்டி கொடுத்துறேன். நீ எங்க போய் பிரட்ட போற? வேண்டாம் வேண்டாம் சொன்னா கேட்காம மைனர் ப்ராப்பர்ட்டி எஸ்டேட்டை விலைக்கு வாங்கின. கேசுன்னு சொல்லி இருந்த நிலவலம் எல்லாம் வித்து செலவு செய்த. போதாக்குறைக்கு இந்த வீட்டு மேல எங்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கேஸ் நடத்துற. இந்த லட்சணத்துல உன்னை நம்பி யாரும் உனக்கு கடன் கொடுப்பா? சம்பந்தி, இனிமே அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாது. நானே எங்கிட்ட மகனுக்கு என் பொண்ணை கொடுக்க விரும்பல. என்ன செய்வே தெரியாது. என் பணம் வந்தாகும். சரி, நீங்க போங்க, நான் கொடுத்து அனுப்புறேன். போறேன். பணம் வரல. இந்த 50,000 மட்டும் அல்ல, நான் கொடுத்த 5 லட்சத்தையும் வாங்கியே தீருவேன். அண்ணே, அண்ணே, என்ன தம்பி? நான் கொடுத்த 50,000 ரூபாய் பணத்தை இப்பவே சம்மதியிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. என்ன நடந்தது? முதல்ல பணத்தை கொண்டு போய் கொடு. இந்நேரம் பணம் எல்லாம் பட்டுவாடா இருக்குமே தம்பி. பணம் பட்டுவாடா ஆயிடுச்சா? உனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி கையெழுத்த போடு. என்னங்க, எனக்கு 4,000 தானே, நீங்க 7,000 போட்டுருக்கீங்களே. உனக்கு 4,000 தான் தரணும். கையெழுத்த போடு. உன்னை கவனிக்க வேண்டிய விஷயத்தை நான் கவனிச்சுக்கிறேன். இதுல 4,000 இருக்கு. மேற்கொண்டு உன்னை கவனிக்க வேண்டிய விஷயம் இதுல இருக்கு. சரி, வருத்தமா? வாங்க வாங்க, உட்காருங்க. உங்களை தேடி கரும்பு தோட்டத்துக்கு போயிருந்தேன். நீங்க வீட்டுக்கு வந்துட்டு சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தேன். அப்படியா? அந்தாங்க. கரும்பு வாங்கின வகையில உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி 7,300 ரூபாய் இதுல இருக்கு. இந்த வவுச்சர்ல ஒரு கையெழுத்து போட்டுருங்க. நல்லது. என்னையா இதுல 12,000 ரூபாய்னு போட்டிருக்கிறியா? என்ன இன்னைக்கு புதுசாவா போடுறேன்? இங்க பாருங்க, முடிஞ்சா கையெழுத்து போடுங்க. இல்ல எனக்கு எத்தனையோ இடம் வேட கொண்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க, வெள்ளம் வாங்கின பாக்கி சரியா இருக்கான்னு பார்த்து. நீங்க கொடுக்கும் போது சரியா தாங்க இருக்கு. வழக்கம் போல உங்களுக்கு கமிஷன். சந்தோஷம். அப்படியே எப்பவும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சரி சரி. என்ன எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சா? உங்க செக்ஷனே வச்சிருக்கோம். இந்த வவுச்சருங்க. இதெல்லாம் டூப்ளிகேட் வவுச்சர் தானே? ஆமா, இந்த ஒரிஜினல் வவுச்சர். இப்பதான் கணக்கு சரியா இருக்கும். அடுத்த வருமானம் கேஸ் முடிவை பொறுத்துதான் இருக்கு. கேஸ் எப்படி ஆனாலும் லாபம் நமக்கு தான். இவரு ஜெயிச்சா நல்லா சாப்பிடலாம். அவரு ஜெயிச்சா கேஸுக்கு வேண்டிய ஆதாரங்களை திருடி கொடுத்ததுக்கு கமிஷன் கிடைக்கும். அது சரி, அண்ணன் எங்க காணும்? வக்கீல் வீட்டுக்கு போயிருக்கான். ஓஹோ, ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கு? 17ஆம் தேதி.
நீங்களா? சம்பந்தி வந்து அங்க பேசு. அமீனா. அமீனாவா? என்னங்க இதெல்லாம்? சொல்லையா. நீங்க இவர் கொடுக்க வேண்டிய கடனுக்காக உங்க வீட்டை ஜப்தி பண்ண சொல்லி கோர்ட்டார் உத்தரவு. என்ன காரியம் செய்துட்டீங்க? வேற என்ன செய்ய சொல்ற? உன் கேசும் தோத்து போச்சு. இருக்கிற இந்த வீட்டை விட்டுட்டுன்னா என் மனத்துக்கு வேற என்ன வழி இருக்கு? வீட்டை தாராளமா எடுத்துங்க. ஆனா படிச்சுட்டு இருக்கிற என் பையனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் மனசு கலங்கி படிப்பு கெட்டு போகும். அதனால அவன் படிப்பு முடியறவரையில கொஞ்சம் பொறுத்துங்க. அந்த அதிகாரம் எனக்கு இல்ல, கோர்ட்டுக்கு தான் உண்டு. அதிகார உரிமை கோர்ட்டுக்கு தான் உண்டு. ஆனா அன்பு காட்டுற உரிமை உங்ககிட்ட தானே இருக்குது. இருந்தது. என்ன வர சொல்லி அவமானப்படுத்தினியே, அன்னைக்கே அது போயிருச்சு. அமீனா, உங்க வேலையை பாருங்க. பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? பாத்தீங்களா? உனக்கு இந்த கதி வரும்னு முன்னாலேயே தெரிஞ்சுதான் பல தடவை தான் உனக்கு எச்சரிக்கை செஞ்சு. யானை தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி உன் தலையில நீயே மண்ணை போட்டுக்கிட்ட. அதோட பலனை இப்ப அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்களும் இப்படி பேசுறீங்க? என் பிள்ளைங்க மாதிரி வேளா வேலைக்கு சோறு போட்டு வளர்த்தல நீங்களா இப்படி பேசுறீங்க? சும்மாதான் சோறு போட்டீங்க. நாயா வளைச்சோம், ராப்பகலா பாடுபட்டோம், சோறு போட்டீங்க. போதும், போங்க, எல்லாரும் போயிடுங்க. ஆனா அன்பு காட்டுற இந்த நெஞ்சத்துல அம்பை எதிர்த்து போகாதீங்க. உன் மடத்தனத்துக்கு நீ ரோட்ல நிக்க போற, நாங்க ஏன் உன் கூட நிக்கணும்? நீ யானைகளே கட்டிக்கிட்டு அழு, நாங்க வரோம். தம்பி, மச்சான், வாங்க போலாம். தம்பி, என்னங்க தம்பிகளா? அவங்கள ஒண்ணு செய்ய வேண்டாம். போங்கப்பா, போங்க. வாங்க தம்பிகளா, வாங்க வாங்க. தம்பிகளா, துன்பத்தை போல அறிவுரை சொல்ற நண்பரும், துரோகியை போல அனுபவ பாடம் சொல்லி கொடுக்கிற ஆசிரியர் இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. மிருகங்கள்ல கொடியது எது நல்லது எதுன்னு உருவத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். ஆனா மனுஷங்கள்ல யாரு நயவஞ்சக யாருன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளம் எதுவும் வைக்கல ஆண்டவர். ஏமாத்தப்பட்ட பிறகுதான் புரிஞ்சுக்க முடியும். அமீனா, போக சொல்லு வெளியே. வாங்க. வலிக்குதே. டாக்டர் போய் பார்த்து வருவோம். அப்பா அப்பா அழ வேண்டியவங்க எல்லாம் போயிட்டாங்க. நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க. மகனே ராஜா, நீ இப்ப என் பக்கத்துல இருந்தா
டாக்டரை கூட்டிட்டு வந்து வைத்தியமாவது செய்வேன். வாயா பிள்ளைங்க, இதுகளால என்ன செய்ய முடியும்? வா. எதுக்காக இங்க வந்தது ஒண்ணுமே புரியலையடா. கூடவே ஒருத்தரை ஆலயம் காணும். ஆமா, ஏன் இந்த பேக்க வாங்கிச்சு? எதுக்காக வாங்கிச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னடா உடம்பு சௌரியம் கூட்டிட்டு போக பேக்க பிடிச்சி இழுக்குது. ஆமா ஆமா இருக்கும். ஆனா நான் அர்ஜென்டா இன்னொரு இடத்துக்கு போகணுமேடா. டாடி முதல்ல இதோட போய் பாப்போம். ஏத்துக்கங்க டாடி ப்ளீஸ். எனக்காக வர மாட்டீங்க ப்ளீஸ். வாங்க டாடி போய் பாப்போம் டாடி. ஆல் ரைட். கார்ல போலாம். நான் இதுல ஏறி வரேன், நீங்க கார்ல வாங்க. ஆல் ரைட். டிரைவர் வண்டி எடுப்பா. டாடி டாடா. பயப்பட வேண்டாம்னு அப்பா சொல்றாங்க. டாக்டர், நீங்க? இவங்கதான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா, இவங்கெல்லாம் என் பிள்ளைங்க டாக்டர். ஓ மை காட், இதுங்க உங்க பிள்ளைங்களா? ஆமா டாக்டர், எனக்கு மிருகங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். மொத்தம் எனக்கு 5 பிள்ளைங்கன்னு வச்சுங்களேன். மூத்தவன் பெங்களூர்ல மிருக வைத்திய டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பிள்ளைங்கள்லாம் என் கூடவே தான் இருக்குது. உதவிக்கு மகன் இல்லையேன்னு நினைச்சு அழுதேன். அதை கேட்டுட்டு உங்களை போய் கூட்டிட்டு வந்திருக்கு. அப்படின்னா நீங்க யாருன்னு? வேண்டாம் டாக்டர், வேண்டாம். அந்த புண்ணு இப்பதான் ஆறிட்டு வருது. தயவு செய்து அதை குத்தி கிளறாதீங்க. ஆல் ரைட். என் ஆஸ்பத்திரிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துங்களேன். என்ன மன்னிக்கணும் டாக்டர். நான் அங்க வந்துட்டேன்னா என் பிள்ளைங்களை யாரு கவனிப்பாங்க? அதனால மருந்தை கொடுத்துருங்க, நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். சரி, இது ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிடுங்க, குணமாயிடும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி சொல்ல வேண்டியது உங்க பிள்ளைங்களுக்கு. இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவன் உங்களை காப்பாத்திட்டாரு. ஆமா, வீட்டுல யாருக்காவது உடம்பு சௌரியம் இல்லைன்னா அப்பா மருந்து கொடுப்பாரு.
வாங்க, சரியா போயிடும். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, ரொம்ப நல்லது. டாடா. டாடா. ராமு, சோமு, பக்கத்துல என் மகன் இல்லாத குறைய நீங்க தீர்த்துட்டீங்கப்பா. நீங்க தீர்த்துட்டுங்க. முருகா, முருகா. யாருக்கும் உடம்பு சுகம் இல்ல போல இருக்கு, அதனால ஒரு டாக்டரை கூட்டிக்கிட்டு போச்சு. இன்னைக்கு அவருக்கு கடவுளை வேண்டிக்க வந்திருக்கு. தேங்காய் கூட கொண்டு வந்திருக்கு. ஆமா ஆமா கொண்டா, நாமளே பூஜை பண்ணி பிரசாதத்தையும் கொடுத்துருப்போம். விநாயக பெருமானே, இவங்க ஆசையை நிறைவேற்றி வை. இந்தா, இதுல பிரசாதம் இருக்கு, கொண்டு போய் கொடு. நீ நினைச்சது நடக்கும். அம்மோ, தம்பிகள் எங்க? என்ன ராமுது கூட? அடடே, திருநீரு, தேங்காய், பழம், பூ. ராமு, டேய், எனக்காக நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களாடா? எனக்காக நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? முருகா, முருகா, எல்லாம் உன் செயல் தான்ப்பா. டேய், என் பிள்ளை என் பக்கத்துல இருந்தா எனக்காக என்னென்ன செய்திருப்பானோ அத்தனையும் நீங்க செய்துட்டீங்கடா. அத்தனையும் நீங்க செய்துட்டீங்கடா. எனக்கு பிள்ளைங்களா நீங்க கிடைச்சது தெய்வ செயல். ஆமா, தெய்வ செயல். ராமு, அடடா, எனக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? எனக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ தம்பிகளா, நாம எல்லாரும் சொந்த ஊரை விட்டு இங்க வந்தது உங்க அண்ணன் ராஜனுக்கு தெரியாது இல்லையா? அந்த விஷயத்தை அவனுக்கு தெரிவிக்க வேண்டாம். வாங்க. என் பேர் மருது. நான் நல்ல வாழ்ந்து கெட்டு போய் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். இந்த ஊர்ல எனக்கு சரியான விலாசம் கிடையாது. இந்த விஷயம் பெங்களூர்ல வெட்டினரி டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிற என் பையனுக்கு தெரிஞ்சா அவன் படிப்பு கெட்டு போகும். அதனால அவன் எனக்கு எழுதுற லெட்டர்கள்ல கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் உங்க விலாசத்துக்கு எழுதும்படியா அவனுக்கு எழுதியிருக்கிறேன். இதுக்கு உங்க அனுமதி வேணும். ஆல்ரைட், நல்ல காரியத்துக்கு தானே, அப்படியே செய்யுங்க. ரொம்ப நன்றிங்க. அன்புள்ள மகன் ராஜாவுக்கு அப்பா ஆசீர்வாதம் செய்து எழுதியது. உன் தம்பிமார்கள் 4 வரும் சுகம். உங்க அப்பாவுக்கு நீ ஒரே பையன் தான் சொன்ன, தம்பிமார்கள் 4 பேர் எழுதி இருக்கிறாரு. தம்பிமார்கள் 4 பேருன்னா எனக்கு எங்க அப்பாவுக்கும் பிரியமான 4 யானை குட்டிங்க. அப்படியா? கொஞ்சம் நேரம் படிச்சுக்கிறேன். படிப்பை முடிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம்னா எங்க அப்பா பொறுப்புகளை அதிகமாக்கிட்டே போறாரு. என்ன விஷயம்? இருக்கிற எஸ்டேட்களையே பாத்துக்க முடியல, இப்ப புதுசா ஒரு எஸ்டேட் வாங்க போறாரு. ஐயாவா இருக்கலாம், கல்யாணம் பண்றா.
காவடி தூக்கு. அப்படிதான் காவடி தூக்கு. சொல்றா வெங்காவடி தாண்டு ராமா, வெங்காவடி தாண்டு, வெங்காவடி தாண்டு. ராமா, அடுத்த விட்டாக்கால ஆலமரத்து பிடிச்சது. அப்ப எப்படி ஆனா ஆலமரத்து முனி, அரசமரத்து முனி ஆடுறா ராமாடு. ராமா மரவேறா, ராமா மரவேறா, ராமா மரவேறா, ராமா ராமா மரவேறா. நீங்க எல்லாம் காசு போடணும், எல்லாரும் காசு போடுங்க. ஐயா வாசி எல்லாம் காசு வாங்கிட்டு வரா, காசு வாங்கிட்டு வரா, சைக்கிள் போடுறா. காசு வாங்கிட்டு வரா. இன்னைக்கு வேண்டாண்டா கண்ணு, இன்னொரு நாள் ஆகட்டும். உங்க 2 பேரையும் கட்டாயம் கூட்டு போறேன். பாப்பா நம்ம மிச்சம் சொல்ற வேண்டாம், பாக்கி சொல்ற. எல்லாம் சீக்கிரமா கொண்டு வா. ஓடு.
ஏன் அவன் ஏதாவது தப்பு செஞ்சிருப்பான், அதனால தான் அவனே குறிப்பாத்து விரட்டது.